சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதன்கிழமை அறிவியல் மாமேதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம், அதாவது நெருப்புனால தான் எந்த பொருளையா இருந்தாலும் வேக வைக்க முடியும், எந்த பொருளையா இருந்தாலும் சமைக்க முடியும், அப்பதான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதிகால மனுஷன்ல இருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல விறகு அடுப்புல நெருப்பு வைக்கிறதெல்லாம், நெருப்பை பத்த வைக்கும் போது மழை காலங்கள்ல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவீன வளர்ச்சியில கேஸ் அடுப்பு வந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறமா அதுலயும் நெருப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால சமைக்க முடியும். ஆனா இப்ப நம்ம இருக்கிற நவீன வளர்ச்சியில நெருப்பே இல்லாம சமைக்கிறோம். அப்படி எதுல சமைக்கிறோம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மைக்ரோ ஓவன்ல இன்னைக்கு நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். இந்த பொருளை பயன்படுத்துறது சில பேர் நல்லதுங்கிறாங்க, சில பேர் கெட்டதுங்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த பொருள் நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு. நம்ம அமெரிக்கால இன்ன வரைக்கும் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறது இந்த அடுப்பு தான், இந்த மைக்ரோ ஓவனை தான். இந்த மைக்ரோ ஓவன்ல இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா, இதுல வெப்பம் அதிகமா வெளியே வராது, உள்ளே இருந்துக்கும். அதனால சீக்கிரமாவும் உணவு சமைச்சிடலாம் சீக்கிரமா. அதே நேரத்துல அமெரிக்கால இருக்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் ஆன வீடுகள் தான் அங்க கட்டுவாங்க. மரத்தால் ஆன வீடுகளை கட்டும்போது அந்த இடத்துல மரத்துல ஏதாவது சின்ன ஒரு ஈரமோ இல்ல சின்ன ஒரு நெருப்போ பட்டுருச்சுன்னா அங்க பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மைக்ரோ ஓவனை பயன்படுத்தி அவங்க எளிதாகவும் சீக்கிரமாகவும் சமைக்கிறாங்க, அவங்களுக்கு சுற்றுச்சூழல்ல பாதிப்பு இல்லாம அவங்க சமைக்கிறாங்க. அப்படி இந்த மைக்ரோ ஓவன் அந்த காலத்துல அப்படி இருந்த அந்த அடுப்பை கூட இப்படி சுலபமா வேலையை மாத்தின இந்த மைக்ரோ ஓவனை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முதல்ல ரேட்டன் அப்படின்ற ஒரு ஒரு கருவி ஒன்று இருந்துச்சு. ரேட்டன் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள் எவ்வளவு வேகத்துல நகருது, அந்த பொருள் எங்க இருந்து எங்க நகர போகுது, அதோட திசை என்ன, அதோட திசை வேகம் என்ன, அதோட அதோட இடப்பெயர்ச்சி என்ன, தொலைவு என்னன்னு ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டா கனெக்ட் பண்ற பொருளுக்கு பேர் தான் ரேட்டன். இந்த ரேட்டன் அப்படின்ற பொருள் இரண்டாம் உலக போர் சமயத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். இந்த பொருள் எல்லாருக்குமே அவ்வளவு உதவியா இருந்துச்சு. ஏன்னா வேகம், திசை வேகம், தொலைவு, இடப்பெயர்ச்சி அதுக்கெல்லாம் சூத்திரங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான கருவிகள் மூலமா அதை எளிதா தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது யாருக்கு தாங்க ஏதாவது வலிக்காம வேலை செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி கணிதங்கள் மூலமா பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும்போது அறிவியல் ஆய்வாளர்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டன் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை வச்சிருந்தாங்க. அந்த ரேட்டன் கண்டுபிடிப்பை நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒருத்தர் இந்த கண்டுபிடிப்பு அழகா இருக்கே, நல்லா இருக்கே இந்த கண்டுபிடிப்பு, அதனால இதுல இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி அன்றாட வாழ்வு நம்ம பயன்படுத்துற ஏதாவது ஒரு பொருளா மாத்தலாம், இந்த கருவியில ஏதாவது ஒரு மேம்பாடை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மனதுல அந்த மிஷினை வாங்கி நம்ம ட்ரை பண்ணணும், அதாவது ரீசர்ச் பண்ணணும், மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணிடுறாரு, அந்த மிஷினை வாங்கி அவருடைய ஆய்வகத்துல வச்சு அதை வச்சு அவர் மறு ஆய்வு பண்றாரு. மறு ஆய்வு பண்ணும்போது அந்த ரேட்டன்ல இருந்து ஒரு விதமான கதிர்கள் வரும். அந்த கதிர்கள் வரும்போது அதுல என்ன கதிர்கள் இருக்கு, என்னென்ன அணுக்கள் இருக்கு, அதெல்லாம் இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தெரியல, அவருடைய மாடையில இருந்த ஒரு பையில இருந்த சாக்லேட் வச்சிருந்தாரு போல. அந்த சாக்லேட் உருகி இருக்கு. என்னடா அது சம்பந்தமே இல்லாம சாக்லேட் உருகி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. ஒருவேளை இந்த கதிர்கள்ல வர அந்த வெப்பம் தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து அங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில கொத்தமல்லி இலைகள், அந்த கருவேப்பிலை இலைகள், அந்த மாதிரியான இலைகள் எல்லாம் எடுத்துட்டு வைக்கிறாரு. அதுவுமே ஒரு மாதிரி வெப்பமா சூடாகுது. என்னடா அது, இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி முட்டையை அந்த அந்த நல்லா உடைக்காத ஒரு முட்டையை, புது முட்டையை எடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துலயும் அது அப்படியே உடஞ்சி விழுந்துருது. ஏன்னா வெப்பம் தாங்காம உடஞ்சி விழுந்துருது முட்டை. அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறமா பாப்கார்ன் செய்யறதுக்கு ஒரு பாப் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இன்ன வரைக்கும் வித்துட்டு தான் இருக்காங்க. அந்த பாப் அப்படின்ற அந்த விஷயத்த அவர் அங்கங்க அப்படியே கையில வச்சுட்டு அதை அந்த ரேட்டன் மிஷினுக்கு மேல கீழே வைக்கிறாரு. பார்த்தா அதுவுமே வெடிச்சு பாப்கார்ன் ஆகுது. இதெல்லாம் பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுது. ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு நம்மளால வெளிவர போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ரேட்டன் கண்டுபிடிப்பை பத்தி அதை வச்சிருந்த அதுக்குள்ள இருந்த சில பொருள்களை எல்லாம் எடுத்து வித்தியாசமா ஒரு ஃப்ரிட்ஜ் அளவுக்கு ஒரு பெரிய மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. பெரிய மிஷினை கண்டுபிடிச்சு அந்த மிஷின்ல இருக்கிற உள்ள அந்த அணுக்கள், அந்த மூலக்கூறுகள் எல்லாம் எப்படி கரெக்டா இருக்கா, அதுல இருந்து இந்த கதிர்கள் தான் வெளிவருதா, இதுல இருந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிலாம் இவர் சோதனை பண்றாரு.
சோதனை பண்ணி இந்த அந்த கதிர்கள் வரதை கரெக்டா உறுதி செய்யறாரு. உறுதி செஞ்சுட்டு அவரே அந்த கண்டுபிடிப்பை பத்தி ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோ அவன் அப்படின்ற இந்த கண்டுபிடிப்புல ஏதாவது எங்கேயாவது சின்ன ஓட்டை இருந்தாலும் அதை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது, அதை சரி செஞ்சுட்டு தான் பயன்படுத்தணும்னு இவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த கதிர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. ஏன்னா அந்த கதிர்களும் வெப்பத்தை கொடுக்க வேண்டியது, வெப்பத்தை கொடுக்குது அப்படின்னாலே ஆற்றல் வாய்ந்தது தானே. அப்ப வெப்பம் அப்படின்ற ஆற்றல் உலகத்திலேயே சிறந்த ஆற்றல் நம்ம சொல்லலாம். அப்ப அந்த வெப்ப ஆற்றல் இருக்கும்போது அந்த கதிர்களும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா தான் இருக்கும். அதனால சின்ன ஓட்டை வழியா அந்த கதிர்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஏதாவது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரி சின்ன ஓட்டை தானேன்னு என்னைக்குமே சுலபமா விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறமா அந்த மைக்ரோ அவனை ஆன் பண்ணிட்டு சும்மா மூடி வச்சிருந்தாலும் அந்த மைக்ரோ அவன் உள்ளேயே வந்து சூடாகி அந்த கதிர்கள் வெப்பமாகி என்னதான் இருந்தாலும் மைக்ரோ அவனே செஞ்சிருந்தாலும் மைக்ரோ அவனை செய்யற அந்த பொருள் வந்து என்னைக்கும் சாதாரண பருப்பொருள்கள் நிலையில தான் இருக்கும். கதிர்களை பருப்பொருள்கள் ஒரு ஒரு சில சமயத்துல தான் தாங்கிக்க முடியும் இல்லையா, ரொம்பலாம் தாங்கிக்க முடியாது. அதனால அந்த பருப்பொருள் வெடிச்சிடும். அதனால அதனால அந்த ஆன் பண்ணிட்டு மைக்ரோ அவனை மூடி வச்சிருக்க கூடாது. என்னைக்குமே ஆஃப் பண்ணிருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு நீங்க போகணும். இல்லைன்னா அதுவும் உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால இதெல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா இந்த பொருளை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அந்த பொருள்ல என்னென்னலாம் ஆபத்து இருக்கு, இப்படிலாம் நீங்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போன நம்மளுடைய அறிவியல் மாமேதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரி, இவ்வளவு சிறப்புமிக்க அறிவியல் மாமேதை யாருன்னு தானே கேட்குறீங்க. அவர் தாங்க ஸ்பெர்ச்க்விங்லா அப்படிங்கிறவர். ஸ்பெர்ச்க்விங்லா அப்படின்ற இந்த அறிவியல் மாமேதை வந்து ரொம்பவே வந்து அறிவாற்றல் உடையவர். சிறிய வயதுலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஃபேமிலி அப்படின்னாலும் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கண்டுபிடிச்சு உலகத்துக்கே ஒரு சுமையில்லா ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட அறிவியல் மாமேதையை பற்றி இன்றைய பதிவில் பார்த்ததுல நான் ரொம்ப சொன்னதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். பார்த்ததில் நீங்கள் பெருமை அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஈஸ்வரி வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சாய்ப்பட்டியில் நான் என் தமிழ் பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.